நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கக்கூடிய சூழலில் நியூஸ் தமிழினுடைய இந்த தேர்தல் பயணம் நிகழ்ச்சி வாயிலாக இந்த பிரத்யேக வாகனம் மூலமாக ஈரோடு மக்களை வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தற்போது ஈரோட்டிலிருந்து ஒரு பொதுமக்களில் ஒருவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு தேர்தல் தொடர்பாக அவருடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது, அவருடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்களோட பேர், எந்த இடத்துல இருந்து வரீங்க? என்னோட பேர் பூபதி, நான் சித்தோடு. என்ன வேலை பாக்குறீங்க? நான் ஆசிரியரா இருக்கேன். ஒரு ஆசிரியரா இருக்கீங்க, இப்ப அதுல இருந்தே நம்ம தொடங்கலாம். ஆசிரியர் பெருமக்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி அரசு கிட்ட பல கோரிக்கைகளையும் போராட்டங்களையும் முன்னிறுத்திட்டு வராங்க இல்லையா? அவங்களுக்காக சில விஷயங்களையும் அரசு பண்ணிருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, நல்ல ஒரு விஷயம் தான். ஆசிரியருக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்துட்டு தான் இருக்கு. எந்த ஒரு அரசாங்கமா இருந்தாலும் சரி, ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல அடிப்படை சம்பளம் இருக்கு, இல்லைனாலும் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அரசு பள்ளியில வேலை பார்க்கறவங்களை விட தனியார் பள்ளியில வேலை பார்க்கற எங்களை போல, நாங்களாம் தனியார் பள்ளியில் வேலை பார்க்கறோம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் தான், ஒரு குறிப்பிட்ட ஊதிய தொகை மட்டும்தான் நாங்கள் வாங்கிட்டு அதுக்காக உண்டான வேலையை நாங்கள் இரவு பகல் பார்க்காம அந்த நிறுவனத்துக்கு நம்ம நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து கொடுத்தாதான் எங்களுக்கு அந்த ஊதிய தொகை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நிர்பந்தத்தில் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அரசு பள்ளியில் இருக்கிறவங்களுக்கு வேலை பார்க்கறாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நிறைய இன்னைக்கு அரசு பள்ளிகள் நிறைய ஆசிரியர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி அந்த மாணவர்களுக்காக தன்னுடைய சொந்த பணத்தில் கூட நிறைய வகுப்பறைகளை வந்து தூய்மை செய்திருக்காங்க, நிறைய வந்து ஸ்மார்ட் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காங்க, மாணவர்களுக்கு கழிப்பறை வசதிகள் கட்டி கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இன்னும் எதுக்கு போராடுறாங்க அப்படிங்கறது எனக்கு ஒன்றும் புரியல. தேவையானவற்றை நம்மளுக்கு இருப்பதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாதவங்களை பார்க்கின்ற போது நம்ம இருப்பது எவ்வளவோ மேல் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம். அந்த வகையில் ஓரளவுக்கு அரசாங்கம் தேவையான வசதிகளை செய்து கொடுத்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் அவங்களுடைய போராட்டம் என்ன அப்படின்னா, ஒரு டெட் எக்ஸாம், ஒரு ஆசிரியர் பயிற்சி அப்படிங்கிறது பிஎட் படிச்சுட்டே வரோம், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு டெட் எக்ஸாம் தகுதி தேர்வு வைக்கிறாங்க. அந்த தகுதி தேர்வுலையும் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் அது நியமன தேர்வு அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இப்படி அடிக்கடுக்கா நம்ம அதுக்கே படிச்சுட்டே போயிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை நிலை கரெக்டா பார்த்தோன்னா கரெக்டா ஒரு 30-35 வயசுங்கும் போது நம்மளுக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு நாட்களை அதிகப்படுத்திட்டு போறதுனால நம்மளுக்கு ஒன்னும் வந்து ஆசிரியர் அப்படின்னா ஒரு பிஎட் படிக்கும் போதே அவனுக்கு எல்லாமே தெரியும். ஒரு சைக்காலஜி ஓரியன்டா ஒரு மாணவ பருவத்தில் கூடியவனுக்கு அவனுக்கு ஏற்பட சிக்கல்களை எப்படி தீர்க்கலாம், அந்த மாணவன் எப்படி வழிகாட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் அந்த பிஎட் படிக்கும் போதே தெரியுது. அதுக்கப்புறம் டெட் எக்ஸாம் வைக்கலாம், தகுதி தேர்வு வச்சோன்னு உடனே வந்து போஸ்டிங் போட்டு கொடுக்கலாம். அது இல்லாம இன்னொரு தேர்வு எழுதுங்க, அதுக்கப்புறம் நியமன தேர்வு எழுதுங்க. அப்படி தேர்வு எழுதி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு கடந்து போயிடுறோம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் வருகின்ற போது அதுல வெறுத்து போயிடுறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த டெட் எக்ஸாம் 2013 பாஸ் ஆனவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு போஸ்டிங் போடுறேன்னு சொன்னாங்க, இன்ன வரைக்கும் அவங்களுக்கு உண்டான ஒரு ஸ்டெப் எடுக்கல. அப்படி எடுத்தாலும் என்ன பண்ணாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாம் வந்து நீங்க டெட் பாஸ் ஆயிருக்கீங்க, நியமன தேர்வு எழுதுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப 2013 எழுதினவங்க 2025 வரைக்கும் அந்த டச்ல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் மளிகை கடை வச்சிருக்காங்க, நிறைய பேர் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆயிட்டாங்க, நிறைய பேர் வந்து ஒவ்வொரு வேலைக்கும் வந்து தன்னை அர்ப்பணிச்சு போயிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வு வருகின்ற போது அவங்களால அதை உட்கார்ந்து மெயின்டைன் பண்ணி படிக்கிறதுக்கு அந்த சூழ்நிலை அவங்களுக்கு அமையறதில்லை. ஏன்னா குடும்ப சூழல், குடும்ப பொறுப்புகள் அதிகமாயிருது. இது வந்து கொஞ்சம் நிராகரிச்சா நல்லா இருக்கும். ஒரு ஆசிரியரா இருக்கிறதுனால நீங்க ஒரு தனியார் பள்ளியோட ஆசிரியரா இருக்கட்டும், இல்ல அரசு பள்ளி ஆசிரியரா இருக்கட்டும், எல்லாரோட கோரிக்கைகளும் என்னவா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. சரி, இப்ப நம்ம வந்து ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் எடுத்துப்போம், இல்ல பல பொது இடங்களை இங்க எடுத்துப்போம். சாலை வசதிகள் முன்னாடி பேசினவர் கூட சொல்லியிருந்தாரு, மேம்பாலங்கள் இருக்கு, ஆனா சிறிய அளவுல தான் இருக்கு, இன்னும் கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தி பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது கோரிக்கைகள் இருக்கா? ஈரோட்டில் மருத்துவமனை நல்லா அமைச்சிருக்காங்க, அந்த வகையில பாராட்டக்கூடிய. இல்ல, இங்க நிறைய இடத்துல என்னன்னா போதுமான மருத்துவர்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வச்சாங்க. இருக்காங்களா? ஈரோட்டில் மருத்துவமனை அப்படிங்கிற பஞ்சமே கிடையாது. தனியார் மருத்துவமனைகள் நிறைய இருக்கிறது. நீங்க அரசு மருத்துவமனைகள்ல போதுமான மருத்துவர்கள் இல்ல, அந்த ஷிஃப்ட்டுக்கான மருத்துவர்கள் இல்ல அப்படின்னு என்னன்னா, நீங்க வந்து ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா ஈரோடு கொண்டு வந்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னா இங்க முடியாது, ஒன்னா சேலம் கொண்டு போங்க, இல்ல கோயம்புத்தூர் கொண்டு போங்க அப்படிங்க. அப்படி சேலம் கொண்டு போனோம் அப்படின்னா உடனே இங்க பெங்களூர் போங்க, இல்ல பாண்டிச்சேரி ஜிப்மர் கொண்டு போங்க, இப்படி சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்ப மருத்துவர்கள் இத்தனை பேர் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்ப அதுக்கு உண்டான தகுதிக்கான ஒரு படிப்பு தான் படிச்சிருப்பாங்க. அப்ப ஒரு டாக்டர் ஒரு டியூட்டியில் இல்ல அப்படின்னா அடுத்த டியூட்டிக்கு வரக்கூடிய டாக்டர் கூட ஒரு எமர்ஜென்சி வந்து ஒரு அவசரத்தில் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன் அமையலாம் இல்லையா, ஒரு அமைச்சு கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது மருத்துவர்கள் வந்து ஒரு மருத்துவமனை, இவ்வளவு பெரிய மருத்துவமனை, பெரியார் மருத்துவமனை, தந்தை பெரியார் மருத்துவமனைன்னு கட்டியிருக்காங்க. நல்ல மக்கள், நீங்க நோய் இல்லாத மனிதர்களே கிடையாது.
நாம இயல்பா பாக்குறோம் நம்மளுக்கு என்ன நல்லா தான் இருக்கான் இவனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏதாவது ஒரு நோய் கண்டிப்பா இருக்கும். ஒன்னா ஒரு சளி பிடிச்சிருக்கலாம், தொடர் சளியா இருந்துட்டு இருக்கும், இல்ல அவனுக்கு ஏதாவது ஒரு ஆஸ்துமா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது நோய்கள் இல்லாத மனிதர்கள் கிடையாது. அதே நீங்க மருத்துவமனைக்கு போனீங்கன்னா கூட்டமும் இல்லாத ஒரு ஆஸ்பத்திரியும் கிடையாது. நீங்க தனியார் மருத்துவமனைக்கு போறீங்க, அங்கே வரிசையில் நிக்கணும். அரசு மருத்துவமனைக்கு போங்க, அங்கே வரிசையில் நிக்கணும். எல்லாமே கூட்டம் அதிகமா இருக்குன்னா அப்ப மக்கள் அந்த அளவுக்கு நோயில ஆட்பட்டு இருக்காங்க. இப்ப நிறைய கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி கொரோனா அப்படின்னு ஒரு தொற்று நோய் வந்தது. அந்த தொற்று நோயில இருந்து தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா அந்த விழிப்புணர்வு வருகின்ற போது மக்கள் தலைக்கணத்தோடு இருந்த மக்கள் எல்லாம் தலைதாழ்ந்து போனார்கள். ஏன்னா எதுவும் நிரந்தரமற்றது அப்படிங்கிற நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு சமூகம் அப்படிங்கறது இந்த கொரோனாவில நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் வாழ முடியும் அப்படிங்கிற அந்த தைரியத்தை அவங்க கிட்ட வரவழைச்சாங்க. அந்த வகையில பரவாயில்லதான். போதுமான விழிப்புணர்வை அரசு ஏற்படுத்தியிருக்காங்க சுகாதாரத்துறை மூலமா. சரி, அடுத்ததா ஒரு கேள்வி. புதுசா இப்ப அரசியலுக்கு சில கட்சிகள் வந்திருக்காங்க, புதுமுகங்கள்லாம் வந்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இருக்கிற திராவிட கட்சிகளே போதுமான வசதிகளை பொதுமக்களுக்கு தேவையானதை பார்த்து பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இவங்க இன்னும் எதுவும் பண்ணல, எங்களுக்கு தேவையானது இன்னும் கூட இருக்கு, அப்ப புது கட்சிகள் வர வேண்டியதுதான் அவசியம் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு காலத்துல மன்னராட்சி முறை இருந்தது. மன்னர்கள் மட்டும் அவங்களுடைய பரம்பரை மட்டுமே ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுக்கணும், மக்களால் ஒருத்தன் தேர்ந்தெடுக்கணும், அவன் மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்யறாங்க அப்படின்ட்டு. எந்த ஒரு அரசனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு தலைமை பொறுப்புல இருந்தாலும் சரி, ஒரு வழிகாட்டுதல் இல்லாத அந்த அரசியல் கட்சியை நிர்வகிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம் தான். எம்ஜிஆரே பாருங்க, 10 ஆண்டுகள் கழித்து தான் தன்னுடைய முதலமைச்சர் பதவிக்கு வந்தாரு. அப்படிங்கும்போது எடுத்தோடனே உடனே ஒருத்தர் வந்து நிக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டலாம் அப்படின்னு யாரும் மக்கள் அவ்வளவு ஒன்றும் ஏமாளியெல்லாம் கிடையாது. மக்கள் நல்ல விழிப்புணர்வா இருக்காங்க. யாரை தேர்ந்தெடுத்தால் என்ன பொருள் நம்மளுக்கு கிடைக்குது, என்னென்ன. இப்ப பெண்கள் நீங்க எடுத்துக்கங்க, உங்களையும் நான் எடுத்துக்கிறேன். இப்ப நீங்க ஃப்ரீயா பஸ் வருது அப்படின்னா பின்னாடி கட்டண பஸ் வருது, நீங்க எதில் ஏறுவீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே போயிடலாமே, எதுக்கு இந்த கட்டணத்தை போகணும் அப்படின்னு ஏறுறீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மக்களுக்கும் பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏதாவது சாதகமா இருக்குமா? ஏன்னா நம்ம வரி பணம் கட்டுறோம், எதுக்குமே பாருங்க, வீட்டு வரி கட்டுறோம், தண்ணி வரி கட்டுறோம், கரண்ட் பில்லு கட்டுறோம், எல்லாமே கட்டுறோம். அப்ப அதுல இருந்து நம்மளுக்கு கொடுக்கறதா அரசாங்கம். ஒன்னு அவங்க அவங்களுடைய சொத்துல இருந்து எடுத்து கொடுக்கறது இல்ல. ஆனா மக்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஃப்ரீயா கொடுக்கறது அப்படிங்கிற பேர்ல கொடுக்கறாங்க. ஆனா அதை வாங்கிக்கலாம், ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய பணத்தை தான் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது. ஆனா ஓட்டுக்கு பணத்தை முழுமையா கொடுத்து இந்த கட்சிக்கு தான் நீ ஓட்டு போடணும் அப்படிங்கிறது நிர்பந்தப்படுத்துவது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்றுதான். இப்ப நீங்க சொன்னது மாதிரி இந்த ஃப்ரீ பஸ்ஸஸ் பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா, பிரைவேட் இந்த பஸ் இருக்கு. ஆமா, சோ அப்ப இது அது தேவைப்படுறவங்களுக்கு எந்த அளவுக்கு அவசியமா இருக்கு? வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவங்களுக்கோ இல்லைன்னா பின்தங்கியவர்களுக்கோ அது தேவைதானே அந்த மாதிரியான இலவசங்கள்? கண்டிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஆண்களுக்கு எதுவும் ஒன்றும் அறிவிக்கல. இப்ப நான் கூட எனக்கு ஒரு ஆண்களுக்கு ஒரு ஃப்ரீ பஸ் கொடுத்தானே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். பெண்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வயதானவர்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு உண்டான போதுமான வசதி வாய்ப்பு இல்லாத எத்தனையோ ஏழை மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். அது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். அதனால அதுல எந்த மாற்றம் கிடையாது. நிறைய பெண்களுக்கு அது பயனுள்ளதாகவும் இருக்கிறது. இப்ப ஒரு இடத்துல இருந்து திடீர்னு போறது, கையில காசு இல்ல, வீட்டுல யாரும் இல்ல, சரி ஃப்ரீ பஸ் இருக்கே போய்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் அவங்க கிட்ட இருக்கு இல்லையா. அவங்க குறிப்பிட்ட ஒரு இடத்த போய் அடையிறாங்க. ஒரு வேலைக்கு போறக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப இக்கட்டான சூழல் தான். ஒரு பெண்கள் வேலைக்கு போறாங்க அப்படின்னாவே இக்கட்டான சூழல்ல தான் போவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானமாக பாரதி காண விரும்பிய புதுமை பெண்ணாக இருந்தாலும் கூட 2 பேரும் சம்பாதிச்சா மட்டும் ஒரு குடும்பத்தை மிகச்சிறப்பாக நடத்த முடியும். ஒருத்தனுடைய வருமானத்தை வச்சுக்கிட்டு நான் நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா விலைவாசி பட்டியல் அதிகமா போயிட்டே இருக்கு, மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாயிட்டே இருக்குது. அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி வருமானத்தை கொடுக்கின்ற நிறுவனங்கள் கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கலாம். இந்த இவ்வளவு விலைவாசி மட்டும் ஏற்றிட்டே போறோம், சம்பளத்தை இன்னும் குறைவாவே கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கொஞ்சம் தொழிலாளிகள்லாம் தங்களுக்கு போக மிச்சம் இருக்கக்கூடிய இதெல்லாம் கொடுக்கலாம், ஒன்னும் தப்பே இல்லையே. நன்றி சார், ரொம்பவே ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அவர் பகிர்ந்துட்டு இருக்காரு. நிச்சயமா அவரோட கருத்துக்களை நியூஸ் தமிழ் வரக்கூடிய அந்த வேட்பாளர்களுக்கு எடுத்து செல்லும், அது அவர்களுடைய அந்த வாக்குறுதியில இடம்பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நன்றி சார்.